Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 9th கொஸ்டின் சப்டிவிஷன் 1 பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் படிங்க. இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி அண்ட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு கியூ, தென் ப்ரூவ் தட் q into p square minus 1 equal to 2p அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட ஆன்சரும் க்யூவோட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி p ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் அதோட க்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா 2 into p. பிங்கிறது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ கடைசி வர ஆன்சரு 2 into சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா வரணும். அப்படி தானுங்களா? ஸோ நான் முதல்ல இங்கே சைன் காஸ் வந்து எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை பியோடது. நெக்ஸ்ட்டு க்யூ டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, க்யூ டேர்மில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், சீக்கோ கொசிக்கோ டேனோ கோட்டோ வந்தால் சைன் ஃபார்மெட்லேயோ காஸ் ஃபார்மெட்லேயோ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனா சிம்ப்ளிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சிம்ப்ளிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சீக்கை வந்து நான் 1 காஸ் தீட்டான்னு எழுதிக்கிட்டேன். கொசிக்கு எப்படி எழுதலாம், 1 sin தீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா, ஈக்குவல் டு க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் நமக்கு இங்கே சேம் கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 1 into sin தீட்டா சைன் தீட்டா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்கும் நமக்கு, ஈக்குவல் டு க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான், p ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதோட நம்ம க்யூவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் p ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்க போகிறேன். கொஸ்டினில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கோங்க. பிக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது இல்லையா. இது பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது, நமக்கு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ ஏங்கிற பிளேஸில் நமக்கு சைன் இருக்குது, பிங்கிற பிளேஸில் நமக்கு காஸ் தீட்டா இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்னால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 into சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த நமக்கு ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்க முடியும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் 2 sin தீட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மைனஸ் 1 மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் மறக்கக்கூடாது சரிங்களா. மைனஸ் 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ப்ளஸ் 1 நமக்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகும், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் எடுத்து எழுதுனா 2 into sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது வந்து எதனோட வேல்யூ, நமக்கு p ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், அதோட ஒரு க்யூ வந்து ப்ராடக்ட் பண்ணும், q இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ க்யூங்கிறது நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த டேர்ம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இங்கே p ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சது என்ன, நமக்கு 2 into சைன் தீட்டா காஸ் தீட்டா. பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சைன் காசும் நியூமரேட்டர் இருக்கக்கூடிய சைன் காசும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் பார்ட்டு நம்ம இங்கே 2 இருக்கு இல்லையா, 2 எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது நமக்கு, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது இல்லைங்களா. ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு என்ன, p இல்லைங்களா. இதான கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 into p அப்படின்னு எழுதலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், q into p ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2pன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிங்கன்னா p அப்படியே வச்சுக்கிட்டு க்யூவை மட்டும் சைன் காஸ் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணோம், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் p ஸ்கொயர் பண்ணோம், அது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம், அதோட ஒரு மைனஸ் 1 எடுக்கும் பொழுது நமக்கு வந்து 2 சைன் காஸ் கிடைச்சிது இல்லைங்களா. ஸோ அது செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ், அதோட ஒரு க்யூவை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம், கேன்சல் ஆகிடுச்சு
லைக் டேர்ம்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது எடுத்து எழுதும் பொழுது சைன் ப்ளஸ் காஸோட ஆன்சர் பின்னு தெரியும். ஸோ 2 × p கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நமக்கு 4 ப்ராசஸ் தான் இதில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் சப்டிஷன் 2 பாருங்கள். கொஸ்டின் படிக்கலாம். இஃப் sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 into cos power 4 theta plus 8 into cos square theta equal to 4 நிரூபிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய LHS ஃபஸ்ட்டு இஃப்னு கொடுத்துருக்காங்களே அது ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதிக்குங்க. sin theta into 1 plus sin square theta equal to cos square எழுதிட்டோம்னா, இப்போ ப்ரூவ் தட்டில் பாருங்கள், ஒரு க்ளூ இதுதான். நமக்கு எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு காசில் தான் கொடுத்துருக்காங்க. பட் கிவன் தட்டில் நமக்கு சைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை காசாக மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டி தெரியும் இல்லைங்களா. 1 minus cos square theta equal to sin square thetaன்னு எழுதலாம். ஸோ எங்கெல்லாம் sin square வருதோ அங்கெல்லாம் நம்ம 1 minus cos square thetaன்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் sin theta மட்டும்தான் இருக்குது. நமக்கு sin square theta வேணும். இங்கே sin square theta இருக்குது. இந்த cos square theta நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா cos squareல இருக்கிறதுனால அப்படியே விட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே sin theta இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போகிறேன். sin square theta into 1 plus sin square இப்போவே மாற்றிக்கோங்க, 1 minus cos square theta மாற்றிக்கோங்க, equal to cos square theta. நெக்ஸ்ட் இந்த sin square thetaவை நம்ம என்ன பண்ணலாம்னா 1 minus cos square thetaன்னு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1 plus sin square theta ஹோல் ஸ்கொயர் தானே பண்ணோம். அப்போ நான் 1 plus சைன் ஸ்கொயருக்கு பதிலாக தான் இது எழுதியிருக்கேன். அப்போ ஹோல் ஸ்கொயர் போடணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ சைனுக்கு ஸ்கொயர் பண்ணோம், சைன் ஸ்கொயர் கிடச்சிது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயரை தான் நான் வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டேன், அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். இங்கே காசை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா, காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் 1 + 1 என்ன வருது, நமக்கு 2 வருது இல்லையா. 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. பாருங்கள் எல்லா டேர்ம்ஸும் நம்ம காசில் மாற்றிக்கிட்டோம். ஸோ அதுக்கு தான் இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. சைன் ஸ்கொயர்னால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டியை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே சைன் மட்டும்தான் இருக்குது, சைன் ஸ்கொயர் வேணும்னா நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ண முடியாது, ஃபுல் டேர்முமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். அதனால் சைன் ஸ்கொயர் 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது பாருங்கள் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனோட ஆன்சர் என்ன வரும், நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ a ப்ளஸில் என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணுங்கள் 4 வரும் இல்லையா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ 4ஆக மாறும். காஸ் பவர் 4 தீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் 2 × 2 2 சார் 4 வரும் இல்லையா. 2 × 2 4 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ அதை எழுதிக்கோங்க, 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் நமக்கு காமன் தான். ஸோ அதனால் 1 எடுத்து 3 டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்து இந்த 3 டேர்ம்ஸுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணலாமா, 1 × 4 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 எதை பண்ணாலும் அதே தான் வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே பவரில் 4 இருக்குது, அப்போ காஸ் பவர் 6ன்னு வரும். மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே இங்கே வந்து பவரில் 2 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது, அப்போ 4 வரும். 4 மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் பவர்
4 theta equal to cos power 4 theta. ஸோ ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன் பாருங்கள். இங்கே ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 4 minus 8 cos square theta minus cos power 6 theta plus 4 cos power theta equal to 0. ஸோ இதை அடிச்சிட்டோம் இல்லையா, 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் 4 அந்த சைடு அனுப்பலாம், -4 வரும். எல்லா டேர்ம்லையும் மைனஸ் நமக்கு ப்ரூவ் தட்டில் காஸ் பவர் 6 theta ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நமக்கு சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு மைனஸால் எல்லா டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு -1 -1ஆல் எல்லா டேர்ம்ஸும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிடும். காஸ் பவர் 6 வந்து முன்னாடி எழுதிக்கோங்க. காஸ் பவர் 6 theta அது வந்து மைனஸில் இருக்கிறனால ப்ளஸ்ஸாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இங்கே அப்போ மைனஸாக மாறும். 4 cos பவர் 4 theta இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஆனது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அப்போ 8 cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு இங்கே -4 வந்து +4ஆக மாறிக்கும். பாருங்கள், இதுதானே நமக்கு ப்ரூவ் தட்டில் கேட்டிருந்தாங்க. காஸ் பவர் 6 theta -4 cos பவர் 4 theta ப்ளஸ் 8 cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 4ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, விச் இஸ் RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னா ப்ரூவ் தட்டில் எல்லாமே காசில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்தது என்னன்னா சைனில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு RHS காஸ் ஸ்கொயரில் தான் இருக்குது. அப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் நான் வந்து காஸ் ஸ்கொயரில் மாற்றுறதுக்கு என்ன ஐடியான்னு பண்ணணும். இப்போ இங்கே சைன் இருக்குது, நம்மகிட்ட ஒரு ஐடென்டி இருக்கு இல்லையா, 1 - காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் வரதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 - காஸ் ஸ்கொயர் எழுதிக்க முடியும். ஆனால் இங்கே சைன் தான் இருக்குது. அதனால் ஒரு ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இங்கே வந்து பவர் வந்து 2 இருக்குது, நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4ஆக மாறிக்கும். ஸோ இதான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயருக்கு 1 - காஸ் ஸ்கொயர்னு கொடுத்தோம். இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய இந்த 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் ஃபுல் டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் -4 காஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு ஒரே மாதிரி டேர்ம் இருக்கனால அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் ஃபுல்லாக எல்லா டேர்ம்ஸும் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு கேட்ட ப்ரூவ் தட் கிடச்சிருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.